ரஞ்சித் என்ன பண்ண போறீங்க? இது உலக வரைபடம். இது கண்டங்களின் இருப்பிடத்தை காட்டப் போறேன். ஓகே. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. ரைட். அடுத்தது வாங்க. இப்போ யார் சொல்ல போகிறது? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கண்டங்களின் இருப்பிடத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. நெக்ஸ்ட். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. வெரி குட். நெக்ஸ்ட் சொல்லுங்கள். மாற்றி கூட சொல்லலாம். எல்லாம் அது இந்த வரிசையில் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. மொத்தம் எத்தனை கண்டங்கள்மா? 7 கண்டங்கள். இப்போ கண்டங்களின் இருப்பிடத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது பரீட்சையில் கண்டங்களின் பெயர்களை எங்கெங்கே குறிக்கணும்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவீங்களா? அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ யாராவது பெருங்கடல்கள் எங்கெங்கே இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பெருங்கடல்கள் இதுலேயே வந்து பெருங்கடல்களை காட்டணும். யார் காட்டுறீங்க? சொல்லுமா, தனுஸ்ரீ சொல்லுமா. வெரி குட். வெரி குட். அண்டார்டிக் பெருங்க, அட்லாண்டிக் பெருங்க எப்படி வரும் அது? வட அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில இப்படி காட்டணும். எப்படி? இந்திய பெருங்கடல் அங்கே எங்கே வரும்? வெரி குட். நெக்ஸ்ட் வேற யாவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கரெக்டா பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல், இந்திய பெருங்கடல். ஆர்டிக் யார் சொல்லுவாங்க? ஆர்டிக் பெருங்கடல் மேலே வட துருவம். ஆர்டிக் பெருங்கடல். வெரி குட். இப்போ இதில் வந்து நீங்கள் 7 கண்டங்கள் எங்கே குறிக்கணும், 5 பெருங்கடல்கள் எங்கே காட்டணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெரி குட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ்.